இந்தியா கூட்டணி தலைவர்கள் தங்களை பகடைக்காயாக பயன்படுத்தியதை உணர்ந்து முஸ்லிம்கள் பதிலடி கொடுக்கப் போவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 3வது முறையாக வாரணாசி தொகுதியில் போட்டியிட உள்ள பிரதமர் ராமர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். மக்களவை தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. இதனை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டார். இதற்கிடையே அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலுக்கு சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராமர் கோயிலில் கடந்த ஜனவரி மாதம் நடந்த பிரதிஷ்டை நிகழ்வுக்கு பிறகு 2வது முறையாக சென்ற பிரதமருக்கு பாஜகவினர் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரதமரின் வருகையை ஒட்டி ராமர் கோயில் சிறப்பு அலங்காரத்துடன் வண்ண விளக்கொளியில் மின்னியது. தொடர்ந்து கோயில் கருவறைக்குள் சென்ற பிரதமர் தாமரை மலர்கள் வைக்கப்பட்டிருந்த தாம்பூலத்தில் விளக்கேற்றி தானே தீபாராதனை காட்டி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். வழிபாட்டை தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மேல் சுக்ரீவர் கோட்டையில் தொடங்கி லதா சௌக் பகுதி வரையிலான 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிரதமர் மோடி வாகன பேரணியில் ஈடுபட்டார். அப்போது சாலையின் இருமருங்கிலும் திரண்ட பாஜகவினர் பிரதமர் மோடியின் வாகனம் மீது மலர்களை தூவி வரவேற்றனர். தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கைகளை அசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியபடி பிரதமர் பயணித்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் தலைப்பாகை அணிந்து பிரதமரின் வாகனத்திற்கு முன்பாக உற்சாக முழக்கம் எழுப்பியபடி சென்றனர். முன்னதாக சீதாப்பூரில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா கூட்டணி தங்களை பகடைக்காயாக பயன்படுத்தியதை முஸ்லிம்கள் உணர்ந்துவிட்டதாகவும் தங்களை வாக்கு வங்கியாக நினைத்தவர்களுக்கு இந்த தேர்தலில் பதிலடி கொடுப்பார்கள் என்றும் கூறினார். இதன் காரணமாகவே முஸ்லிம்களை திருப்திப்படுத்தும் வகையில் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் தயாரித்துள்ளதாக பிரதமர் மோடி விமர்சித்தார்.